أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا علاك قدرا يا إمام الأنبياء وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم الطهور نصف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிகச்சிறப்பான முறையில் நடத்தப்படுகிற மீலாது பெருவிழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட உலமாக்கள் அத்தனை பேர்களுக்கும் எனக்கு முன்னால் நட்பை ஒட்டி அழகாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற முஹிப்புல் உலமா, உங்க ஊர்ல அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். காரணம், ஆயத்துக்களும் மஹாதீசுகளும் முத்தாலாவோடு சரளமாக வருகிற காரணத்தினால் ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டம் வாங்கின ஆளுமைகள் அவங்க பட்டத்தை போட்டுக்குவாங்க. ஆனால் பட்டம் இல்லாமலேயே மார்க்க விஷயங்களை சொல்பவர்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் என்று பள்ளப்பட்டியில இருந்த அரபி ஹஜ்ரத் அவர்களிடத்திலே கேட்டபோது அரபி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களாம், ஆலிம் என்ற பட்டம் கொடுங்கள். அதனால இனி வருகிற நோட்டீஸ்கள்ல மற்ற நிகழ்வுகளில் ஆலிம் முகமது மாரூஃப் என்று போட்டால் பொருத்தமாக இருக்கும். அதாவது நாளைக்கு சொல்லுங்களேன், அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இந்த தேடலிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய இறுதி மூச்சை ஆக்கி தருவானாக. அதுவரை தேடிக்கொண்டே இருக்கிற வாக்கியத்தை நல்குவானாக. இந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகாக நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இதை போன்று கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான ஆலா உஸ்தாத் என்று அழைக்கப்படுகிற நிசார் அஹ்மத் ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் மண்ணின் மைந்தர் ரஃபீக் பிலாலி ஹசரத் அவர்களுக்கும் எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பர், நட்பு என்று வருகிற போதெல்லாம் பேச பேச அவரைத்தான் நினைத்து கொண்டே இருந்தேன், கண்ணியத்திற்குரிய சூரத் கேப் உரிமையாளர் நாகூர்கனி ஹாஜி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், உலமா பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி சரியாக 9:15 முடித்துக் கொள்ளுவேன் என்ற உத்தரவாதத்தோடு நான் என் வார்த்தைகளை துவக்குகிறேன். இல்லாட்டி இப்பதான் முடிக்கிறாரு, எப்ப முடிக்க போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பணிகாலத்திலே இல்லையா, டிசம்பர் பணியிலே நீங்கள் நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களுக்கு தீர்வு வேறு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால எல்லாவற்றையும் இணைத்து 9:15 முடிப்பேன் என்று சொல்லி ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்லாகவும் ஃபதுலாகவும் சில விஷயங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஃபர்ல் ஒன்று இருக்கிறது, ஃபதுல் ஒன்று இருக்கிறது. உதாரணம் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொழுகை ஃபர்ல், தொழுகை ஃபர்ல். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, ஈமான் ஃபர்ல், கலிமா சொல்றது ஃபர்ல். அத்துஹூரு நிஸ்புல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி என்றார்கள் தாகாரசு. மன்னிக்கணும், நீங்க 9:30 மணி வரைக்கும் பேசி ஆகணுங்கிறத எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ்.
அன்புக்குரியவர்களே, அப்ப ஃபர்ல் வேறு ஃபதுல் வேறு. அல்லாஹ் கடமையாக்கியது ஃபர்ல். சில நேரத்திலே இந்த ஃபர்லை விட ஃபதுல். ஈமான் ஃபர்ல், அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான். தொழுகையே ஈமான்ல பாதி வராது, நோன்பு ஈமானில் பாதியாகாது. ஈமானின் நன்மையை பெற்றுத் தருவது உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனாலும் சுத்தத்தை ஈமானில் பாதி என்கிறார்கள். இது அல்லாஹ் நாடினால் இது மிஞ்சி நிற்கும். இதுக்கு பேர் ஃபதுல். இங்கே அன்புக்குரியவர்களே, உறவுகளை பொறுத்தவரை மூன்றையும் இணைத்து கொடுத்திருக்கிறார்கள். 2 ஃபர்ல், 1 ஃபதுல். என்ன 2 ஃபர்ல்? பெற்றோர், கணவன் மனைவி, கடமைகள் உரிமைகள், இது ஃபர்ல். நண்பர்கள் ஃபதுல். சில நேரத்தில் இந்த ஃபதுல் ஃபர்லை விட தாண்டி நிற்கும். இதைத்தான் சுருக்கமாக மிக நேர்த்தியாக கண்ணியத்திற்குரிய ஆலிம் முகமது மாரூப் காக்கா அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப நான் ஃபதுல்ல இருந்தே ஃபர்லுக்கு வருகிறேன். 3 விஷயங்களையும் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நண்பர்கள், அஸ்ஹாபுகள். பொருத்தமான வார்த்தை. ஹவாரியின்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நண்பர்களுக்கு சொல்லுவார்கள். ஹூர் ஹவார் என்று சொன்னால் அப்படியே கேட்பது, வாய்மூடி இருப்பது, பதிலாம் பேசக்கூடாது. ஊர்வீன்களின் வேலை பதில் பேசாமல் இருப்பது. அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்டு நடப்பாங்க. ஆனா அஸ்ஹாப் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அவர் சொல்வதை ரசூல் கேட்பார்கள், ரசூல் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள். இந்த 2 பேரும் மாறி மாறி பரிமாறிக் கொள்வது இருக்கிறதே, இதற்கு பேர் தான் சஹாபி, அஸ்ஹாப். அந்த அஸ்ஹாபி என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் பெறுகிறார்கள். பெருமானார் அந்த தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள், அந்த தோழர்கள் எப்படி உருவானார்கள்? இன்றைய காலத்தோடு சில செய்திகளை நான் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறோம். பெருமானார் உருவாக்கிய அந்த நட்பு, நாயகம் என்ன கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்களோ எந்த சூழ்நிலையிலும் அந்த கலாச்சாரத்தை விட்டு அவர்கள் மாறவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இஸ்லாமிய சமுதாயம் எல்லா கலாச்சாரங்களையும் களவாடி வைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசியுங்க. நாடு பிடிக்க வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஒரு 100-150 பேர் இந்தியாவுக்குள்ளே வந்தார். வியாபாரத்திற்காக வந்தார். வியாபாரத்துக்காக வந்தவன் அந்த நேரத்தில் 30 கோடி இருந்த மக்கள் உருது பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை உருதை கற்றுக்கொண்டானா என்றால் இல்லை. இருக்கிறது ஒரு 150-200 பேரு. அவன் உருதை கத்துக்கல, ஒரு பவரை தேடினான். பவர் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று முடிவு செய்தான். பவரில் அமர்ந்தான். அவனுடைய கலாச்சாரத்தை திணித்தான். நாட்டை விட்டு அவன் சென்று விட்டான். ஆனால் அவன் எச்சம் இன்னும் நாட்டை விட்டு செல்லவில்லை. நுனிநாக்கில் ஆங்கிலம் வேண்டும் என்று இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கொடுக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். வேண்டாம்னு சொல்லல, தாராளமா செய்யலாம். பாஷையை மார்க்கம் கற்றுக்கொள்ள சொல்கிறது. ஆனால் அந்த பவர், பெருமானார் மதீனாவிலே அமர்ந்து பவரில் இருந்து தன்னுடைய கலாச்சாரத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். 1,24,000 பேர்களும் பெருமானாரின் கலாச்சாரத்தை எடுத்து சென்றார்கள். அந்த கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. சாப்பாடு கீழே விழுகுது, எடுத்து பெருமானார் சாப்பிட சொன்னாங்க. அரண்மனையில் எடுத்து சாப்பிடுகிற போது என்ன இப்படி செய்கிறீர்கள்? ஆத்துருக்கு சுன்னத் ஹாதல் ஹபீப், ஆத்துருக்கு சுன்னத் ஹபீபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாதல் ஹுமகா. இந்த முட்டாளுக்காக நபியின் சுன்னத்தை நான் விடுவதா என்று மன்னரிடத்தில் பேசுகிறார் என்றால் அந்த கலாச்சாரத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த கொள்கையின் வேகம் இன்றைக்கு நம்மிட இருக்கிறதா? முஸ்லிமா காட்டிக்கொள்ளவே வெட்கப்படுகிறான். முஸ்லிம் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறான். இஸ்லாமிய கலாச்சாரங்கள் வீடுகளுக்குள் இல்லாமல் போனது. பெருமானார் உருவாக்கிய தோழர்கள். இரண்டாவதாக ஒன்றை நான் சொல்லுவேன். இன்றைக்கு பொதுவாகவே பொருளாதாரம் சேர்ந்து விட்டால் சமூக சிந்தனை குறைந்து விடுகிறது. இல்ல மாஷா அல்லா, அல்லா நாடிய ஒரு சிலரை தவிர. காசு சேர சேர கஞ்சத்தனம் கூடி போய்கிறது. பொதுவாகவே காசு கூட கூட கஞ்சத்தனமும் சேர்ந்தே வந்துடும்.
ஆனால் பெருமானார் உருவாக்கிய தோழர்கள் வித்தியாசமானவர்கள். பொருளாதாரம் கூட கூட சமூக அக்கறையும் கூடியது. இதுதான் வரலாறு. எத்தனை சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்ல. அந்த நண்பர்களை பெருமானார், பொருளாதாரம் உள்ள நண்பர், பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு துவா செய்தார்கள். பொருளாதாரம் கூடுகிறது, பெருகியது, ஆனால் அவருடைய உள்ளம் முழுக்க சமூக சிந்தனை. வரலாற்றில் ஒரு அழகான செய்தி, நான் எல்லோரையும் நெகிழ வைக்கிற அற்புதமான செய்தி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்வதாக இருந்தால், சிரியா செல்வதாக இருந்தால், ஷாம் செல்வதாக இருந்தால், யமன் செல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்களாம். ஒரு நாள் சிரியாவுக்கு செல்கிறார்கள். பெருமானார் செல்லவில்லை, சிரிக்கவில்லை, எதுவும் இல்லை. இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்களாம், எப்பொழுதுமே எல்லை வரை சென்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவுக்கு துஆ செய்து அனுப்பி வைக்கிற நாயகம், இன்றைக்கு நீங்கள் செல்லவில்லையே, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், இந்த பயணத்தில் என் தோழர் திரும்பி வரமாட்டார், அங்கேயே இறந்து போய்விடுவார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் நான் எப்படி சிரித்த முகத்தோடு மதீனாவின் எல்லை வரை சென்று அனுப்புவது? என்னால் முடியாது. 3 மாத காலம் ஏறத்தாழ எல்லோரும் பயணத்தை முடித்து வருகை வருகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, சாதிக்குல் மஸ்தூத் மா கதபல் ஃபுஆது வமா ரஆ, உள்ளத்தில் பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகமே, அங்கே மூத்த போவார்னு சொன்னீங்க, ஆனா அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவை அழைத்து நடந்த கதை கேட்கிறார்கள். என்னமா நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. சொன்னார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு, நான் எப்பொழுதும் ஒரு வீட்டிலே தங்குவேன், அந்த வீட்டின் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன், அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்கள். ஒரு நாள் அழும் குரல் கேட்டது. நான் என்னம்மா என்று கேட்டேன். அந்த தாய் சொன்னது, வீட்டில் என் கணவர் இல்லை, இறந்து போயிட்டாரு, 3 பொம்பளை பிள்ளை, ஏழ்மையின் காரணமாக எங்களை மனம் முடிக்க இந்த ஊரில் யாரும் என் பிள்ளைகளை மனம் முடிக்க வருவதில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அடுத்த நாள் போனாங்க. தன் தோழர்கள், வியாபாரத்திற்காக வந்த தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நான் தங்கி இருக்கிற வீட்டிலே 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, யார் மனம் முடிக்கிறீர்களோ நான் நகர் தருகிறேன். நகர் கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, எவ்வளவு தெரியுமா? 10,000 திருகம் கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு. நான் நகர் தருகிறேன். திருமணம் நடந்தது. நாயகனே, அந்த 3 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு வேற எதுவுமே நான் செய்யல நாயகனே. அந்த பிள்ளைங்க வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க நாயகனே, கூப்பிட்டு கேளுங்களேன். பெருமானார் 3 பிள்ளைகளையும் அழைத்தார்கள். என்னமா நடந்தது என்று கேட்டார்கள். எங்களுக்கு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு, நீங்க என்னமா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அந்த பிள்ளைகள் அழுது கொண்டே சொன்னார்கள், நாங்கள் ஒளி செய்தோம், 2 ரக்அத் தொழுதோம், அல்லாஹ்விடத்திலே கவனி என்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து ரப்பே 10 வயதை கொடுத்து விடு, 10 வயதை கொடுத்து விடு. ஏழைகளின் கேட்கிற துஆவுக்கும் அரசுக்கும் நேரடி தொடர்பு. பெருமானார் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் 30 வயதை அதிகரித்திருக்கிறார். 30 வயது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை சமூகத்திற்காக அளித்தவர்களை பெருமானார் உருவாக்கினார்கள். அந்த நட்புலையே எப்படி அழகான நட்பு. காசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களையும் இல்லையா, ஆனா அல்லாஹ் இஸ்லாமிய இடையில ஒரு கட்டுரை வந்தது, மற்ற பொருளாதார மேம்பாட்டை சார்ந்தவர்கள், படம் படைத்த முதலைகள், அவர்களுக்கும் இஸ்லாமிய முதலைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவர்களுக்கு இயற்கையிலேயே கொடுக்கும் மனம் இருக்கிறது. நான் ஜல்லிக்கட்டை பாருங்கள், இன்னைக்கு விவசாயிகளின் போராட்டத்தில் இஸ்லாமியர் கொண்டு போய் கொடுக்கிற பொருளாதாரத்தை பாருங்கள் என்று எழுதியிருந்தான் இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாப்பட்ட ஒரு வரலாறு, ரொம்ப அதிசயமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ரசூலினுடைய தோழர்களையே கொடைவல்லல் யாருன்னு தேர்வு செஞ்சாங்க. கொடைவல்லல் யார்? 3 பேர்த்தை தேர்வு செய்யறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா, அரூபத் அர்சி ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 பேரும் கொடைவல்லல்னு சொல்றாங்க. அப்ப இந்த நபித்தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு புது மனுஷனை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க. அவர் கொடைத்தன்மை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு வரலாறு எல்லாம் நம்ம இந்த காலத்தில் பார்க்க முடியுமா என்று என்ன தூண்டுகிறது? பார்த்துக்குவாங்க.
அந்த புதிய மனிதர் செல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக ஒட்டகம் நிறைய சரக்குகளை ஏற்றி வைத்துக் கொண்டு வியாபாரத்திற்காக புறப்படுகிறார். ஜோப்பிலே பணமாக 2000 திர்ஹத்தை வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது இந்த புதிய மனிதர் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம், எனக்கு வாழ வழியில்லை, ஏதாவது உதவி செய்யுங்களே என்று கேட்கிற போது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்படியா இதோ ஒட்டகம் சரக்கோடு இருக்கிறது, நான் ஊருக்கு செல்வதற்காக 2000 வைத்திருக்கிறேன், இதையும் வைத்துக்கொள், நீ சந்தோஷமா இருப்பாங்க. அத்தனையும் இப்படி ஒரு கொடைவங்களை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லையே. அடுத்து கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு இடத்திலே சென்றார்கள். இவர் எப்படி கொடை கொடுக்கிறார் பார்க்கலாம் என்று கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு இடத்திலே செல்லுகிற போது கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை பெண்ணு தான் இருந்தாங்க. கதவை தட்டாரு, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், கஷ்டத்துல வந்திருக்கேன், ஏதாவது உதவி செய்யணும். அந்த அம்மா கணவன், அந்த அம்மா தன்னுடைய எஜமான் உறக்கமும் கிடக்கூடாது, வந்தவரும் வெறுங்கையா போகக்கூடாது. எஜமான் ரூம்ல ஒரு 300 தீனார் தங்க காசு, 300 தீனாரை எடுத்து கையில கொடுத்து நடந்து வந்திருக்கிறீர்கள், இதோ ஒட்டகங்கள் கட்டி இருக்கிறது, பிடித்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு புறப்படும். பிடித்த ஒட்டகம் அவர் போயிட்டார். எஜமான் விழித்து பார்க்கிறார். ஒரு அதிசயம் நடந்தது எஜமான், ஒரு அதிசயம் நடந்தது, உங்களை தேடி வந்தாரு, உங்களை எழுப்ப மனம் இல்லை, நானே 300 தீனாரை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டேன், நம்ம ஊர்ல இது நடந்துருந்துச்சுன்னா அந்த அம்மா நிலைமை என்ன இருக்கும்? அல்லாஹ் அக்பர். கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா, அன்தி ஹுர்ரா, இந்த வேலையை செய்ததற்காக நான் உன்னை உரிமை விடுகிறேன். என் உறக்கத்தையும் கெடுக்காமல் வந்தவர்களையும் வெறுங்கையாக அனுப்பாமல் அனுப்பியதற்காக, சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்ததற்காக உன்னை நான் உரிமை விடுகிறேன். இவ்வளவு பெரிய கொடை கொள்ளலாம். மூணாவது அருபத்தி அரிசி, வயசான மனுஷன், 2 அடிமைகள் தோல்ல வச்சு பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவங்களுடைய உதவியை கொண்டுதான் நடப்பாரு. அவர்கிட்ட போய் கண்ணும் தெரியல, அவர்கிட்ட போய் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்களை பத்தி சொல்றாங்க, ஏதாவது உதவி செய்யல என்று சொல்ல, அருபத்தி அரிசியினுடைய அந்த வயதான கிழக்கு சிங்கத்தின் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர், என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே, எல்லாம் கொடுத்து கொடுத்து வட்டி போன கிணறாக மாறி போய்விட்டேன், கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, என்னை தூக்கி வருகிற 2 அடிமைகள் இருக்கிறார்கள், இவர்கள் இருவரையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன், என்னை சுவற்றை நோக்கி என்னை சேர்த்து வையுங்கள், சுவற்றோடு சேர்த்து வையுங்கள். சுவரை பிடித்துக் கொண்டே வீடு சேர்ந்தார். அப்ப சஹாபாக்கள் பேசினாங்களா, இந்த 3 பேர்த்திலையுமே இல்லாமையிலும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடைத்திருக்கிற அருபத்தை அரிசிக்கிறீர்கள் யார் உருவாக்குனது? நம்ம இவ்வளவு தூரம்லாம் வேணாங்க. நம்ம மகள்ல உள்ள ஒரு 40 வீடு இருக்குன்னா 38 வீடு நல்லா இருப்போம், 2 வீடு கஷ்டத்துல இருப்போம். அந்த 2 பேர்த்தையும் இந்த 38 பேர் சேர்ந்து தூக்கிட முடியாதா? 2 பேர்த்த 38 குடும்பங்கள் சேர்த்தால் இஸ்லாமிய சமூகத்தில் ஏழையும் இல்லை, ஏழ்மையும் இல்லை. பெருமானார் உருவாக்கிய நபித்தோழர்கள் இதைத்தான் உருவாக்கினார்கள். அண்ணல் உருவாக்கிய கல்வியாளர்கள் காசுக்கு ஆசை இல்லாத கல்வியாளர்கள். இன்னைக்கு கல்வித்துறை என்றாலே காசுத்துறையாக மாறி போனது இல்லையா? எல்கேஜிக்கு அல்லாஹ் அக்பர், காலேஜ் வச்சாங்கன்னா ஸ்கூல் வச்சிருக்கலாமே யோசிக்கிறான். கையப்பன ஸ்கூல்ல நிறைய வருமானம் வருது, காலேஜில் குறைஞ்சு போச்சுங்க. ஆனால் அந்த கல்வியாளர்களுக்கெல்லாம் கல்வியாளராக இருக்கிற அலி ரலியல்லாஹு தஆலாவின் வரலாறு கொஞ்சம் பாருங்களேன். உருளி கைரி பெரிய கல்வியாளர், ஆனா காசின் மீது ஆசை கொள்ளாத கல்வியாளர். காசை கொண்டு போய் கொடுத்தா உருளி கைரி, இது ஏன்ட்ட வராத, வேற ஆளை பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கல்வியாளரை பெருமானார் தானே உருவாக்கினார்கள். என்ன கேட்டாலும் பதில். ஒரு ஆள் போயிட்டே இருக்கும்போது அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்கன்னா, 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபடக்கூடிய ஒரு எண், மீதி சைபர் தான் வரணும், வகுபடக்கூடிய ஒரு எண். அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹிசாபே அக்பர் சொல்லவா ஹிசாபே அஸ்கர் சொல்லவான்னு கேட்டாங்க. ஹிசாபே அக்பர் பெரிய கணக்கா சொல்லட்டுமா சின்ன கணக்கா சொல்லட்டுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஹிசாபே அக்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 75,600. நீங்க போய் வீட்டுல கணக்கு போட்டு பாருங்க, எதுல வகுத்தாலும் சைபர் தான் வரும். சரி, ஹிசாபே அஸ்கர் சொல்லுங்களேன். அல்பானி 2520 எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபடும். இந்த கணக்கிலே மாமேதையாக இருந்த அலி அவர்களிடத்தில் இருந்த கல்வி ஞானத்தை விலை பேசியிருந்தால், கொடுத்திருந்தால், காசு வைத்திருந்தால் உலக பணக்காரர் அலிதான் ரலியல்லாஹு தஆலா.
ஆனால் பெருமானார் உருவாக்கிய கல்வியாளர்கள் கல்வியை மட்டும் கொடுத்தார்களே தவிர அவர்களின் உள்ளத்தில் காசின் மீது கொண்ட ஆசை நுழையவே. அண்ணன் உருவாக்கிய அரசியல் மாமேதைகள், பெருமானார் உருவாக்கிய நண்பர்கள் தானே. உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் உருவாக்கிய நண்பர் தானே. ஆனால் அவர்களின் நிலைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு அரசியல்வாதி என்றாலே சுயநலம் தான். சுயநலம் இல்லாத அரசியல்வாதி உலகத்தில் இல்லை. எல்லாம் சுயநலம். ஆனால் சுயநலத்திற்கே வேலையில்லாத ஒரு அரசியல்வாதி அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலாவை பற்றி ஒரு செய்தி வருகிறது. இன்னொரு விதத்தில் அதை இப்படியே எழுதுறாங்க, அம்ர் பின் ஆஸ்னே எழுதுறாங்க. ஹயாத்து சஹாபாவில் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஹிம்ஸுக்கு கவர்னர். அவர் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு கேட்டு போட்டாங்க. ஹிம்ஸ் நாட்டு கவர்னர் கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அரபு நாட்டினுடைய தலைவர் அமீருல் மோமினுடைய வீட்டிலே சாக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டில் சாக்கு தொங்குது, அங்க பார்த்தாக்க கேட்டு போட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஜெய்ஸை அனுப்பி படையை அனுப்பி அந்த கேட்டை இடிச்சிருங்கன்ட்டாங்க. படையை அனுப்பி மக்களின் நலனை கேட்கிற சுயநலம் இல்லாத தலைவர் தான் எனக்கு தேவையே தவிர கண்மணி நாயகத்தை நான் கண்டிருக்கிறேன். புகாரில வந்திருக்கிற ஹதீஸ், கண்மணி நாயகத்தை நான் கண்டிருக்கிறேன். பஹ்ரைனில் இருந்து பெருமானாருக்கு மலை போன்று பொருள் வந்தது. எல்லாவற்றையும் பெருமானார் கொடுத்தார்கள், இந்த தலைவர் கொடுத்தார்கள். ஆனால் அந்த பொருளில் இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட பெருமானாரின் வீட்டை பார்க்கவில்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ், ஆனா ஒரு துரும்பு கூட நாயகத்தின் வீட்டுக்குள் நுழையவில்லையே. இப்படி ஒரு தலைவரை கண்டிருக்கிறேன். அப்ப சமூக தலைவர்களை பெருமானார் உருவாக்கினார்கள், ஆனால் சுயநலமில்லா தலைவர்கள். சிறந்த நீதிபதியை உருவாக்கினார்கள், சல்லிக்கு ஆசைப்படாத நீதிபதிகள். நிதியை கொடுத்தால் நீதி வளைகிற நீதிபதிகளை பெருமானார் உருவாக்கவில்லை. அல்லாஹு அக்பர். ஆன்மீகவாதிகள், அண்ணல் உருவாக்கிய ஆன்மீகவாதிகள் வரலாறு எல்லாம் திகைத்து நிற்கிறது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை யாரு கொண்டு வர்றது? அந்த பெரிய ஜின்னு, இஃப்ரீத் மினல் ஜின், இருக்கிற ஜின்னு ஆற்றல் படைத்த ஜின். அப்படி கணக்கு போட்டுச்சு, நீங்க இங்க இருந்து சபையில இருந்து எந்திரிச்சு போற முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஒரு 5-6 மணி நேரத்தில் கொண்டு வந்தோம். அதெல்லாம் வேணாம், பில்கீஸ் அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க, கொண்டு வரணும். அதிலிருந்து ஆசிப் இப்னு பர்கயா இஸ்முல் ஆலம் தெரிந்தவர், கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்தார். ஹாதாமின் ஃபதுல் ரப்பி, வீட்டுக்கு வெளியே ஒட்டிருக்கோம்ல, அவர் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறார். ஹாதாமின் ஃபதுல் ரப்பிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாம சிம்மாசனத்தை கொண்டு வந்து அதுக்கு என்ன பேரு? அந்த அம்மாவுக்கு சொல்லாம அந்த ஆட்டி அசைச்சு கொண்டு வந்து இங்க சேர்த்தாச்சு, அதுக்கு என்ன பேரு? ஆனா ஹாதாமின் ஃபதுல் ரப்பி, அந்த ஆற்றல், அது கொண்டு வர அந்த வேகம், அந்த ஆற்றல் உலக சக்கரவர்த்திக்கு அதிசயத்தை கொடுத்தது. வரலாறுல எழுதுறாங்க தஃசீர்கள்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒருத்தர் தான் இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அஸ்ஹாபுகள்ல, தோழர்கள்ல அவர் ஒருத்தருக்கு தான் இந்த ஆற்றல். ஆனா உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கிற அல்லாஹு அக்பர் லட்சோப லட்சம் பேர்களுக்கு பெருமானார் இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் இல்ல, லட்சோப லட்சம், 1,24,000 நபித்தோழர்களையும் சொல்லலாம். பஞ்சபூதங்களை தன் பாக்கெட்டில் வைத்தார்கள். பஞ்சபூதமும் அவர்களுக்கு கட்டுப்படும். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு மட்டும் இல்ல, வலிமார்களுக்கும் அந்த ஆற்றல் உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் 2 பேர் ஒரு நபிக்கு இருந்தாங்க, ஒருத்தர் 2 பேர் அந்த உம்மத்தில அந்த ஆற்றலை படைத்தவர்கள். ஆனால் இந்த உம்மத்தில இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கலாம், அவ்வளவு ஆற்றலை பெருமானார் சப்ளை செய்தார்கள். வரலாற்றுக்கு ஒண்ணு சொல்லுவேன் நான், உதாரணத்துக்கு ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா, மன்னர் அழைக்கிறார். ஜுனைதுல் பக்தாதிகளுடைய மாணவர் இருக்கார்ல ஷிபுலி, ஜுனைதுல் பக்தாதியினுடைய மாணவர் ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. பொதுவாகவே இந்த ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு சொன்னாலும் நிறைய சொல்லணும், அவ்வளவு உதாரணங்கள் நிறைந்த வரலாறு. அப்ப நம்ம ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை கூட்டு போறாங்க. இல்ல ஒத்து வராது, நீ வர வேணான்னு சொல்றாங்க. ஜுனைத், அரசு நாகரீகம், அரசவை நாகரீகம் இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ வர வேண்டாம். இல்ல பரவாயில்ல உஸ்தாத், நான் வர்றேன். பின்னாடியே போறாங்க. போனா மன்னர் திட்டிக்கிட்டே இருக்கிறார் ஜுனைதுல் பக்தாதிய. அவங்க வாட்டுக்கு பேசாம நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இங்க மாணவர், உஸ்தாதை திட்டின மாணவரால் தாங்க முடியுமா? சர்ன்னு ஏறுது.
கீழே விரிச்சிருக்கிற கம்பளத்துல சிங்க போட்டோ இருந்துச்சான். அந்த சிங்க போட்டோவை பார்த்து சொன்னாங்களா, உஸ்தாத திட்டுறாரு, உனக்கு என்ன வேலை? இந்த மன்னன் என் ஆசிரியரை திட்டுகிறார், நீ வாட்டுக்கு படுத்திருக்கிறிய, எழுந்திரு, கும்பி எதில் இல்லா. போட்டோவா இருந்த சிங்க துருன்னு எந்திரிச்சிருக்கு. மன்னனால் உட்கார முடியுமா? தலைவரிக்க ஓடுறான், தலைவரிக்க ஓடுறான், தலைவரிக்க ஓடுறான். மேல போய் நின்று பார்க்கறான், என்னடா மன்னன் ஓடுறாங்கன்னு. பின்னாடி ஜுனைதுல் பக்தாதி திரும்பி பார்த்தா இங்க இவர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். சிங்கத்தை கூப்பிட்டாங்களா? போ, உன்னை கூப்பிட்டாங்களா, உன் இடத்துக்கு போ, திரும்ப சொல்ல. அது பாட்டுக்கு போய் போட்டோவா படுத்துக்கிச்சு. சிபிலி ரமத்துல்லாட்ட சொன்னாங்களா, நான் தான் அவன்கிட்ட சொன்னா இல்லையா, அரச அவை நாகரிகம்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு நான் சொன்னா இல்லையா? உஸ்தாத் ஒண்ணும் இல்லை, சூரத்தா இருந்ததுக்கு நான் ஒரு உஜூது கொடுத்தேன். சூரத்தா இருந்துச்சு, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அதற்கு உஜூதை கொடுத்தேன், எழுந்து கொண்டது. அப்ப சின்ன சின்ன இல்லையா விஷயங்களையும் பஞ்சபூதத்தை கொண்டு உருவாக்கிய பல்லாயிரம் பல லட்சம் பேர்களை பெருமானார் தன் தோழர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அண்ணல் உருவாக்கிய நண்பர்கள் அல்லாஹ் அக்பர் அலாதியானவர்கள். அதனால் இதெல்லாம் ஃபதுல். அதுக்கு அடுத்தது கடமை என்று வருகிற போது கணவன் மனைவி கடமை. கணவனுக்கு சில கடமைகள், மனைவிக்கு சில கடமைகள் இல்லையா? அதையும் நம்ம ஒழுங்கா செய்யறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. கணவன் மனைவி, கணவன் கணவனாக இல்லை, மனைவி மனைவியாக இல்லை. கணவன் செய்யற நிறைய தப்புல ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லுவேன், நேரமின்மை. மனைவிக்கு நேரம் கொடுப்பதில்லை கணவன். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல அது இருக்கு. ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்பாரு, வியாபாரத்துக்கு நேரம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்பாரு. ஆனா மனைவிக்கு நேரம் கொடுக்காத கணவன்மார்கள் அல்லாஹ் அக்பர். நீங்க புகாரி எடுத்து புரட்டுங்க, பெருமானார் அசரில் இருந்து மகரிவுக்குள்ளே 9 மனைவிமார்களையும் சந்தித்து விட்டு வருவார். ஒரு நாளைக்கு ஒரு மனைவி. 9 பேர் இருந்தாங்க. ஹயாத்தா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க, மைமூனா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. 9 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த அசர்ல இருந்து மகரிவுக்குள்ள எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் அல்ல, தினமும். நாயகம் மனைவியோடு உலகத் தலைவர் மனைவிக்கு நேரம் கொடுத்தார்கள். நம்ம நேரம் கொடுக்கிறோமா? மனைவியை துச்சமாகத்தானே நினைக்கிறோம். ஒரு அழகான வரலாறு ஹயாத்து சஹாபாவில் இருக்கு. உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி புர்காவோட வந்தாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னாங்க. என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல கணவனை கொடுத்த இறைவனுக்கு எல்லா புகழும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திரும்ப அந்த அம்மா அப்படியே சொல்லிச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் இருந்துச்சு. ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா? அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இருந்துச்சு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்கன்னா, ஏங்க சிரிக்கிறீங்கன்னு. இல்ல, அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப நல்லவர், எப்ப பார்த்தாலும் தொழுவாரு, தஸ்பீஹ் ஓதிட்டு இருப்பாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு, மனைவியை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியாம்மா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவினுடைய நாவிலே உண்மையை வரவழைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் அடிச்சிருச்சு. உபயின் நாவிலே உண்மையை வரவழைத்த இறைவனுக்கு எல்லா புகழும். உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டிக்கிறார்கள். மனைவிக்கு நேரம் கொடுக்காத கணவன் சிறந்தவன் அல்ல. கணவனின் கடமை மனைவிக்கு நேரம் கொடுத்தல். இன்னைக்கு அது நம்ம சமுதாயத்தில் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால நல்ல மனைவி யார் தெரியுமா? கணவன் வீட்டுக்குள்ளே வருகிற போது ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்லாம அடக்குமுறை செய்கிற மனைவிகள் சிறந்தவர்கள் அல்ல. கணவன் பல 1000 வேலைகளில் இருப்பான். ஆறுதல் சொல்ல வேண்டும். தமிழர்களின் பண்பே இருக்கிறது. தமிழர்கள் ஆறுதல் சொல்லுகிற பண்பிலே மிகைத்தவர்களாக இருந்தார்கள். கணவனும் மனைவி சண்டை போட்டு வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு உள்ள வர்றார். கணவன் உள்ள வர்றார். புள்ள, தொட்டி புள்ள, 8 மாச புள்ள அழுதுகிட்டு இருக்குது. உள்ள வந்தவன கணவருக்கு பயங்கர டென்ஷன். யாரு அடிச்சது என் பிள்ளைய? தொட்டியில் இருக்கிற பிள்ளை யார் அடிச்சு? அந்த அம்மா சொல்லிச்சான், நானும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை. வேண்ட பாத்துக்கங்க, நானும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தம்பி துணை வேண்டும் என்று தானே அழுகின்றான். குடும்பத்துல பிரச்சனை வருமா? குடும்பத்துல இப்படி அந்த அம்மா சொல்லுச்சுன்னா, கலைத்து வருகிற கணவனோடு பேசுகிற பேச்சு உரையாடல் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த பெண்ணின் ஒரு வார்த்தை மாற்றிவிடும். ஒரு கலைத்து வருகிற கணவனோடு நல்ல வார்த்தைகளை பேசுகிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? ஒரு ஆள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்துச்சான். அவங்களுக்கு பேரு சுடுதண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? வீட்டுக்குள்ள வந்து குதி 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 குதிக்கிற. இதை பார்த்த அந்த மனைவி
கேஸ் அடுப்புல 3 பாத்திரத்தை வச்சிருச்சு, 3 பாத்திரத்துல சுடுதண்ணி ஊற்றி வச்சிருச்சு. வந்துச்சு கோபம், நானே கொதி நிலையில் வந்திருக்கிறேன், நீ கொதிக்கிற சுடுதண்ணியை வைத்திருக்கிறாய. ஒன்றும் பேசல. அந்த அம்மா ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு தூக்கி போட்டுச்சு, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை தூக்கி போட்டுச்சு, இன்னொரு பாத்திரத்தில் காப்பி கொட்டையை தூக்கி போட்டுச்சு. என்ன ஆகும் தெரியுமா? சுடுதண்ணியில் உருளைக்கிழங்க போட்டா கெட்டியா இருக்கிற உருளைக்கிழங்கு லேசாயிடும், லேசா இருக்கிற முட்டை சுடுதண்ணியில் போட்டால் கெட்டியாயிடும். காப்பி கொட்டை சுடுதண்ணியில் போட்டால் கபகமான வாசத்தை கொடுக்க ஆரம்பித்து விடும். அப்ப நம்ம கேட்டுதான், இதுல எதுவாக நீங்கள் இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? சுடுதண்ணியா வந்திருக்கிறீங்க, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க ஆசைப்படுகிறீர்களா? ஏற்கனவே வந்து நொந்து நூலாக போக நீங்க ஆசைப்படுகிறீர்களா உருளைக்கிழங்க போல? அல்லது முட்டையை போல இன்னும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? அல்லது காப்பி கொட்டையை போல இருப்பவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்க விரும்புகிறீர்களா? நீங்க என்ன விரும்புகிறீர்கள்? இல்லையா? இன்றைக்கு இந்த மாதிரி மனைவிமார்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறார்களா? சிறந்த கணவன் யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். மனைவியின் உறவுகளை மதிக்கிற கணவன் சிறந்த கணவன். மனைவியின் உறவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மதித்தார்கள் மனைவியின் தந்தை மாமனார். இன்னைக்கு நார்நாரா கிழிக்கிறான் மாமனார. எங்க ஊர்ல ஒரு ஆள், அவர் செருப்பு கடை வச்சிருக்கிறார், அது பக்கத்திலேயே இவனு செருப்பு கடை வச்சுட்டான். மாமனார் கடைக்கு பக்கத்திலே மருமைய செருப்பு கடை. எதுக்கு செருப்பு கடை வச்சிருக்க? இல்ல எங்க மாமனார நார்நாரா கிழிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேங்க, இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். உறவுகளுக்கு கொடுக்கிற மரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக கொடுத்தார்கள். 2 சம்பந்தி 2 மருமகள், என்ன அழகான உறவு! ரசூலுல்லாஹ் நடுவுல 2 சம்பந்திகளும் மதிக்கிற அமைப்பிலே, 2 மருமகளும் மதிக்கிற அமைப்பிலே குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா பெருமானார் நடந்து கொண்ட முறை இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு அழகான பாடம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் சண்டை வந்துருச்சு. அலி ரலியல்லாஹுடைய சுன்னத் ஒன்று இருக்கு, சண்டை வந்தா எப்பயுமே ஜிப்பா தூக்கி போட்டு வெளியே போயிடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு நல்ல அடையாளம் என்னன்னா, அந்த அம்மா பேச ஆரம்பிச்சுன்னா பேசாம சட்டையை போட்டு கிளம்பிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போயிட்டு வர்றேன்ட்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஃபாத்திமா, என்னம்மா காணாமே? இல்லை, என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு தோதுவாக பேசவே இல்லை. அப்படி அம்மா, நபித்தோழரை அனுப்பி அலி ரலியல்லாஹு எங்கே இருக்கிறார்கள் பார்த்து வாருங்கள் என்று பள்ளியிலே தான் இருக்கிறார்கள். பெருமானாரே சென்றார்கள் மருமகனை பார்ப்பதற்காக. தாகா ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா கூப்பிட்டு இருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் அதை செய்யல. மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அழகாக கொடுத்தார்கள். சென்றார்கள், சட்டையை கலட்டி விட்டு மண்ணிலே படுத்திருக்கிறார்கள். உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கிறது. மண்ணின் மைந்தரை எழுந்திருங்கள். அலி ரலியல்லாஹு சொல்லும் போதே பெருமையா சொல்றாங்க, என் கணவன் என்னுடைய மாமனாரே என்னை கூப்பிட்ட வார்த்தை கும் இதை நான் பெருமையாக கருதுகிறேன். நேர போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் அலி ரலியல்லாஹு குறை சொல்லல மருமகன். அம்மா ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவியாக ஆவதும் நரகத்தின் தலைவியாக ஆவதும் இந்த கணவனின் பொருத்தத்தில் தான் அம்மா இருக்கிறது. உலகத்தில் என்ன தலைவர் இந்த வார்த்தையை பேச முடியும்? நாம் எல்லாம் மகளுக்கு தோதுவாக நின்று வரிந்து கட்டக்கூடிய இந்த நேரத்தில் பெருமானார் காட்டிய குடும்ப வாழ்க்கை என்ன அழகாக இருந்தது. அந்த குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நம்ம இருக்கிறதா? மகன் மேலேயே நியாயம் இருந்தாலும் கூட, தப்பு மருமகனின் மீது இருந்தால் கூட மகளோட எப்ப வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஆனால் மருமகனின் கௌரவமும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டிய வழிமுறை மிக நேர்த்தியானது, அழகானது. இந்த அடிப்படையில் கணவன் மனைவி உறவும் ரொம்ப அழகான உறவு, கடமையான உறவுகள், பரலான உறவுகள். அடுத்து பெற்றோர் பிள்ளை உறவு. அல்லாஹு அக்பர், சொல்லவே தேவையில்லை, இல்லையா? பெற்றோர் பிள்ளையின் உறவு இன்றைக்கு நசிந்த உறவுகளாக 30 வருஷம் 40 வருஷம் வளர்த்த அந்த தகப்பனை 10 வருஷம் பார்க்கறதுக்கு மனமில்லாத பிள்ளைகள். மீறி போனா எத்தனை வருஷம் பார்க்க வேண்டி வரும்? ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் பார்க்க மனமில்லாத பிள்ளைகள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். பெற்றோரை பற்றி சொல்லிக் கொடுக்காத, அம்மாவை பத்தி அத்தா சொல்லிக் கொடுக்கணும், அத்தாவை பத்தி அம்மா சொல்லிக் கொடுக்கணும். குடும்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தாயின் சிறப்பை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சொன்ன உபதேசங்கள் தனி நூல். அம்மாட்ட எப்படி நடக்கணும்? ஆட்சி பீடத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா தன் மகனுக்கு தாயிடத்தில் நடக்கக்கூடிய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
அதுல ஒரு அழகான வரி, சஹாபிகள்லயே ரொம்ப அழகான சஹாபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கிற சஹாபி யார் தெரியுமா? சஹாபிகள்லயே ரொம்ப அழகான சஹாபி, சுந்தர சஹாபி ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. ஜரீர் பின் அப்துல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ரொம்ப அழகு, அரபுகளே அழகு, அழகிலும் பேரழகு. அவர் வர்றாரு, ரொம்ப அழகா இருந்தாலும் ஆபத்தான். உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கிறேன், ஆனா என் மனைவி என்ன ரொம்ப சந்தேகப்படுறான். மனைவி வெளியே போயிட்டா போதும், யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு கேட்கிறான், முடியல. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் மட்டும் என்ன நேரம் வெளியே போனோன்னு எத்தனை பொம்பளைகிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னு என் மனைவி கேட்குது, எத்தனை பேர்த்துல பேசிட்டு வந்தீங்கன்னு கேட்குது. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சரி என் மனைவி என் பிள்ளைகளுக்கு தகப்பனின் சிறப்பை சொல்லிக் கொடுக்கும் மனைவி. ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா வாப்பா, ரொம்ப சிரமப்படுறாருப்பா, உங்களை கவனிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார், அவருக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற மனைவி எனக்கு அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறார். சரி புரிந்து கொள். ஒரு புதிய புஸ்தகம். நம்ம வீட்டில் அதெல்லாம் நடக்குமா? அத்தாவை பத்தி, நம்ம பாப்பாவை பத்தி, உங்க பாப்பா லூசுடா, அது பேச்ச கேட்காத, கேட்ட நீ விளங்க மாட்ட, அது நமக்கு நல்லதே செஞ்சது இல்லடா, ஊர் சுத்தா பொழப்பு, இப்படியே சொல்லி கொடுத்து பையனுக்கு தகப்பன் தெரரா தெரியலாம். துப்பாக்கியை கொடுத்து முதல்ல யாரடா சுடுவேன்னா எங்க பாப்பாவை தான் சுடுவேங்கிறான். எனக்கு உலகத்திலே பிடிக்காத அந்த ஆள் தாங்கிறான் இல்லையா? இது யார் செய்த வேலை? அதே மாதிரி ஒரு தகப்பன் தாயை பற்றி பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டாம். ஆண் பிள்ளைகளுக்கு அந்த தாய் நம்ம வீட்டில் விடுமுறை இல்லாமல் பாடுபடக்கூடியவள் என்பதை புரிய வைக்க வேண்டுமா இல்லையா? அந்த புரியுதல் இன்றைக்கு நம் இல்லத்தில் இல்லாமல் இருக்கிறது. சொன்னார்களே, ஜிஹாதை விட சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்வது. அல்லாஹ் அக்பர். மன் ஃபضل زوجته على امه, யாராவது ஒருவர் எங்க வீட்டுக்காரம்மா எங்க அம்மாவை விட சிறந்தவங்கன்னு நினைச்சிட்டாங்க. சொன்னா இல்ல, நினைச்சாலே லஅனத்துல்லாஹி வல் மலாயிகா, மலக்குகளின் சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகும். ஒரு காலத்திலும் தாய்க்கு நிகராக மனைவி வரவே முடியாது. அதனாலதான் சொத்துல அம்மாவுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அம்மாவும் இருக்குது மனைவியும் இருக்கு. சொத்துல எவ்வளவு கொடுக்கணும்? அம்மாவுக்கு பிள்ளைக இருந்துச்சுன்னு சொன்னா 6ல் 1, பிள்ளை இல்லைன்னு சொன்னா 3ல் 1. அதே நேரத்தில் மனைவிக்கு குழந்தை இருந்தா 8ல் 1, குழந்தை இல்லைன்னா 4ல் 1. யாருக்கு சொத்து அதிகம்? நீங்க தான் சொல்லணும். யோசிக்கிறீங்களா? தாய்க்கு. அப்ப தாயின் பங்கு ஒரு படி மேல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட. அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க, உமர் ரலியல்லாஹு எல்லாம் போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நாயகமே உங்களோட பெருமானார் பரலான ஹஜ் ஒண்ணுமே செஞ்சாங்க, உங்களோட நானும் ஹஜ்ஜுக்கு வர ஆசையாக இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், உன் தாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதை விட உன் தாய்க்கு ஹிதமத் செய்வது சிறந்தது. தாயின் அருமை எல்லாம் தாண்டி பெருமானார் சொன்னாங்க, ஒருத்தர் பரலான தொழுகை இல்ல, சுன்னத்தான தொழுகை தொழுதுட்டு இருக்கிறார், அதுல அத்தா கூட்ட வரக்கூடாது, அம்மா கூட்ட ஒண்ணு தொழுகை விட்டுரும். தாய் அழைத்து விட்டால் தகப்பனுக்கு அந்த உரிமை இல்ல, தாய் அழைத்து விட்டால் சுன்னத்தான தொழுகையை விட்டு தாய்க்கு மரியாதை கொடு. தாயின் சிறப்பு எவ்வளவு உயர்வானது சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, இந்த குகைத்தோழர்களின் வரலாறு சொல்லுவாங்களே இல்லையா, 3 பேர் குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க, அந்த பாறை அடைத்தது ஒருவர் சொன்னார், என் தாய்க்கு உணவு கொடுத்ததற்கு பிறகுதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமூகத்துல நடக்காத ஒரு விஷயம். நம்ம வீடுகள்ல என்னைக்காவது தாய் தகப்பனை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்திட்டு நம்ம சாப்பிட்டுக்கோமா? ஒரு நாள் இல்ல. தாய் தகப்பனை சாப்பிட வச்சுட்டு நம்ம சாப்பிடுறது இல்ல, நம்ம எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சத்தை தூக்கி தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறோம். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பாருங்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு நாள் கூட வாழ்நாளில் ஒரு நாள் கூட தன் தாய் தகப்பனுக்கு முன்னால் சாப்பிட்டதில்லை. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாமே வாப்பா, அம்மா நாங்கள் இளைஞர்கள், உங்களை விட ஒரு வாய் கொஞ்சம் வேகமாக நாங்கள் சாப்பிட்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அம்மா. என்ன அழகான விஷயங்கள்! ஹிஜ்ரத், எல்லா பாவங்களையும் அளிக்கிற ஹிஜ்ரத். சஹாபி வர்றாரு, நான் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு உங்களோடு வருகிறேன்.
பெருமானார் வான்னு சொல்லிட்டாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது சொன்னாரு, வரும்போது எங்க பாப்பா அம்மாவும் அழுதாங்க, நான் வர்றதை பார்த்து அழுதாங்க. பெருமானாருக்கு முகமே மாறிடுச்சு. நீ அள வைத்ததை போன்று திரும்ப சென்று அவர்களை சிரிக்க வை. தாய் தகப்பனை சிரிக்க வைக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, இல்ல. வாழ்க்கையில் நிறைவாக ஒன்று சொல்லுவேன், வாழ்க்கையில் நாம் எதை போடுகிறோமோ எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான். அக்பர் பாதுஷா அரண்மனையில் எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒற்றை வரியை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மதம் கடந்த ஆள்னு அனுமதிச்சான் இல்லையா, அக்பர் இலாகி. அதனால எல்லா மதங்களும் மதிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப பீர்பால் சொன்னானா, நாம் எதை போடுகிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும், எதை விதைக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். பட்டார்னு அரைஞ்சாரு ஒரு அறை மன்னர் பீர்பால. எதை கொடுக்கிறோமோ அதுதானே கிடைக்கும். உனக்கு அறை கொடுத்தேன், என்னை அறையிறதுக்கு ஆள் இருக்க. எதை போடுகிறோமோ அது கிடைக்கும். நான் உன்னை அடிச்சுட்டேன், என்ன அடிச்ச? பீர்பால் ஒன்றும் பேசல, வெளியே போனாரு. அமைச்சர் நின்னாரு, அவரை பலார்னு ஒரு அறை கொடுத்தாரு. இன்னும் ஏன் அறைகிற? இல்லை, இன்னைக்கு அடி விளையாட்டு அரசர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார், யாரை பார்க்கணுமோ அவங்க அடிச்சிடணும். அங்க அவர் போய் இன்னொருத்தரை பலார்னு விட்டார், அவர் இன்னொருத்தரை விட்டார். இப்படி அடிச்சு அடிச்சு அக்பருடைய பேரை நின்றுட்டு இருக்கிறான். அவனை ஒருத்தர் அடிக்க, இந்த பேரை பார்த்தான். ஏன் என்ன அடிச்சீங்க? யாரை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அவர் அடிக்கணும், இன்னைக்கு அரசர் சொல்லியிருக்கா அடி விளையாடு. நேரா உள்ள போனவன் அக்பரை பார்த்தான், விட்டா ஒரு ஆடா. என்ன ஏன்டா அடிச்ச? இல்ல நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்களா அடி விளையாட்டு. பீர்பால் உள்ள நுழைஞ்சு சொன்னாரு, எதை போட்டோமோ அது கிடைக்கும். கிடைச்சிருச்சா? அன்பிற்குரியவர்களே, உலகத்தின் நியதியும் இதுதான், அல்லாஹ்வின் நியதியும் இதுதான். எதை விதைக்கிறோமோ, கம்பு விதைத்தவன் கம்பை அறுவடை செய்வான். வாழ்றது ஒரு முறை. நல்லதை விதைத்தால் நல்லது அறுவடையாக ஆகும், கெட்டதை விதைத்தால் கெட்டதுதான் அறுவடையாக ஆகும். ஆக இந்த மூன்று உறவுகளில் பெற்றோர் உறவு ஆக முதன்மையானதாகவும், அதற்கு பிறகு கணவன் மனைவி உறவு, இதையெல்லாம் சில நேரத்தில் நட்புறவு பகுல் சேர்ந்து தூக்கி சாப்பிட்டோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உறவுகளை அவ்வளவு அழுத்தமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உறவுகளை நேசிக்கிற. நிறைய நேரம் பேசலாம், ஆனா உங்க முகத்துல வேணா சோகத்தை பார்க்கிறோம், முடித்துக் கொள்ளுகிறோம். அன்புக்குள் நாங்கள் நீண்ட நேரம் போக வேண்டியிருக்கிறது. உறவுகளை நேசிப்பவர்களாக நாம் வாழ்ற காலம் ஒரு தடவை வாழ போறோம். எந்த உறவும் எனக்கு எதிரி இல்லை. நான் எல்லாத்து கூட பேசுவேன், எல்லோரோடும் நட்பாக இருப்பேன், எல்லாத்து கூட சந்தோஷமா இருக்கேன், எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று உறவுகளை ஒட்டி வாழ்பவர்களாக, அது எந்த உறவாக இருந்தாலும், பெற்றோர் உறவு, கணவன் மனைவி உறவு, நட்புறவு, அனைத்திலும் நாம் முன்னோடியாக இருக்க வேண்டியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஏற்றருள்வானாக. உறவுகளை நேசிப்பவர்களாக ஆக்குவானாக. உறவுகளோடு சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். தனி மனுஷனா இல்ல, வெறும் அபூத்தாயிரா இல்ல, அபூத்தாயிர் குடும்பத்தோட, வெறும் ஆளும் மாறும் அல்ல, அவர்களின் குடும்பத்தோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்குவானாக. இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபிட்சமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.